வணக்கம். மிக்ஸி ஜாரில் முழு அளவு பூண்டு தோல் உரித்தது, ஒரு வெங்காயம் நறுக்கினது, பாதி அளவு தக்காளி நறுக்கினது, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல். அரைச்ச விழுது. கடாய் சூடேறினது, 2 ஸ்பூன் எண்ணெய் சூடேறினது, பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டு, பச்சை வாசம் போக நல்லா வதங்கினதும் நறுக்கின தக்காளி தக்காளி வதங்கினதும் சிகப்பு மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், கல் உப்பு தேவைக்கேற்ப, கோழி ஈரல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கோழி ஈரல் சேர்த்து கலந்து விடணும். கலந்து விட்டு இதை மாதிரி நிறம் மாறி வரும்போது ஸ்லோ ஃப்ளேமில் மூடி 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து கலந்து விட்டு 1/4 கப் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வேக வைக்கணும். தண்ணி வற்றி இந்த அளவு சுருண்டு வரும்போது கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் கலந்து விட்டு சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். கோழி ஈரல் பிரட்டல் சாதம், கல் தோசை, பிரியாணியோட சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ ஈரலில் பண்ணியிருக்கேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.